கோவை மாவட்டம் சூலூரில் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாப்பம்பட்டி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி தலைமையில் சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் அதிமுக உறுப்பினர்களுக்கான உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி உறுப்பினர் உரிமை சீட்டை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாஜகவை சேர்ந்த நிர்வாகி குமார் என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளரை பற்றி பேச அண்ணாமலைக்கு மட்டுமல்ல யாருக்கும் அருகதை இல்லை எனவும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமையும் எனவும் தெரிவித்தார். ஆகவே அவரை பற்றி பேசக்கூடிய தகுதி அண்ணாமலைக்கு மட்டுமல்ல, யாரும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு அற்புதமான ஆட்சி தந்தவர் மட்டுமல்ல, இந்த கழகத்துக்கு கஷ்டப்பட்டு ஆரம்ப காலத்திலும் கஷ்டப்பட்டு பொறுக்கிற MGR காலத்திலும் அம்மா காலத்திலும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே நீ என்ன நினைச்சாலும் சரி, எடப்பாடி தலைமையிலே அற்புதமான கூட்டணி அமையும், கண்டிப்பாக அற்புதமான ஆட்சி நடக்கும். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த 8 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து இலங்கை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றுள்ளனர். விசாரணைக்கு பின் மீனவர்கள் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையினர் தொடர் கைது நடவடிக்கையால் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவும், இந்திய அரசு இலங்கை அரசிடம் பேசி கிடப்பில் போட்டுள்ள இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையை நடத்தி மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை உடனடியாக படகுகளுடன் விடுதலை செய்ய மத்திய அரசு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2014 இருந்து இந்த மத்திய அரசாங்கத்தினால கடுமையான பாதிப்புகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 350க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை கடற்படை பிடிச்சு அரசுமையாக்கியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் ஒரு சில இழப்பீடுகளை கொடுத்தாலும் கூட மத்திய அரசாங்கம் இதுவரை எந்த இழப்பீடும் கொடுக்கல. மீனவருடைய பேச்சுவார்த்தை, இலங்கை இந்திய மீனவ பேச்சுவார்த்தை நடத்தி இரு நாட்டு மீனவர்களும் பாதிக்காத அளவுக்கு இந்த மீனவர் தொழிலை சிறப்பாக நடத்தணும், மீனவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மத்திய மாநில அரசாங்கத்தை கோரிக்கை வச்சுட்டான். ஆனா இதுவரை அது நடந்த பாடல்ல. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆலை உரிமையாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆவிச்சிப்பட்டியை சேர்ந்த செல்வம் என்பவர் பூலாமலை அடிவாரத்தில் உள்ள தோட்டத்தில் அனுமதியின்றி வெடி தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வந்துள்ளார். இந்த தொழிற்சாலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் சிவகாசியை சேர்ந்த கண்ணன் மற்றும் முனீஸ்வரன் ஆகிய 2 உடல் சிதறி உயிரிழந்தனர். இதையடுத்து தலைமறைவாக இருந்த பட்டாசு ஆலை உரிமையாளர் செல்வம் மற்றும் மேலாளர் அருண் பிரசாத் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் ஆலைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். சென்னை MMDA பகுதியில் உள்ள அம்மா உணவகம் முறையாக பராமரிக்கப்படாமல் கழிவுநீர் தேங்கி சுகாதாரமற்று இருப்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். MMDA பேருந்து நிலையம் அருகில் உள்ள அம்மா உணவகத்தில் முறையான வடிகால் அமைப்பை விடியா மாநகராட்சி ஏற்படுத்தாததால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் அவ்வழியே நடந்து செல்பவர்கள் சிரமமாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உணவகத்திற்கு வருபவர்கள் சுகாதாரமற்ற இடத்தில் உணவருந்த வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் பெரும் வரவேற்பு பெற்ற அம்மா உணவகங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே விடியா திமுக ஆட்சி பராமரிக்காமல் உணவகங்களை முடக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தண்ணி அந்த மூலையில் அந்த அம்மா உணவகம் பக்கத்தில் தண்ணி நிறைய தேங்கிட்டு இருக்கு. வர முடியல, போக முடியல. அந்த சாப்பாடுக்கு வரவங்க கூட வர முடியறதில்லை, அந்த அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கு. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக நிலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதாக காரணம் கூறி பாசனத்திற்கு திறக்கப்பட்ட நீரை விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் நிறுத்தியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் கள்ளந்திரி பாசன கால்வாயை நம்பியுள்ள பயிர்கள் நீரின்றி வாடுவதாக வேதனை தெரிவித்துள்ள அவர்கள் அணையிலிருந்து பாசனத்திற்கு மீண்டும் தண்ணீர் திறக்க வேண்டுமென விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர்.
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நலசங்கம் சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் இல்லம் முன்பு 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓய்வு பெற்ற ஊழியர் நலச்சங்க மாநில பொதுச் செயலாளர் கே. கர்ஷன், தமிழகம் முழுவதும் 96,000 பேர் 9 இடங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், விடிய அரசின் நிர்வாகமற்ற திறன் காரணமாக ஓய்வூதியர்கள் மோசமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வெள்ளாங்கோவில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. செங்கோட்டையன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், மாணவர்கள் நல்ல ஒழுக்கத்துடன் கூடிய சிறப்பான கல்வியை பெற்று பிரகாசமான எதிர்காலத்தை பெற வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா, யூனியன் சேர்மன் மௌதீஸ்வரன், நகர செயலாளர் பிரினியோ கணேஷ், ஒன்றிய செயலாளர்கள் குறிஞ்சிநாதன், வேலுமணி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.